அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பேப்பரில் எழுதும்போது தான் இவங்க என்ன படித்தாங்க என்ன கவனித்தாங்க என்பது எங்கே வந்துடும், பேப்பரில் வந்துடும். அதனால தான் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வகுப்புக்கும் டெஸ்ட் வச்சு அவங்கள பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வகுப்புக்கு, இதில் பாஸ் பண்ணிட்டாப்போ அடுத்த கிளாஸ், 2ஆம் கிளாஸில் பாஸ் ஆகிடுச்சா அப்புறம் 3ஆம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகுப்புக்கும் டெஸ்ட் வச்சு பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்க, அடுத்த அடுத்த ப்ரொமோஷன் அவங்களுக்கு கிடைக்கிது. இதே போல தாங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் சின்ன சின்ன டெஸ்ட் வைப்பார். நம்ம எப்படி இருக்கோம், விசுவாசத்தில் எப்படி இருக்கோம், கர்த்தர் மேலே அன்பில் எப்படி இருக்கோம், உண்மையில் எப்படி இருக்கும், பரிசுத்தத்தில் எப்படி இருக்கும், நம்பிக்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன டெஸ்ட் கர்த்தர் என்ன செய்வார், வைப்பார். ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். என்ன சொன்னார், உன் ஏக சுதனை நீ நேசிக்கிற உன் பையனை நீ எனக்காக என்ன செய்யணும், பலியிடணும். ஆனால் அவனை சாகடிக்கணும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆபிரகாம் பிள்ளை வந்தோடனே பிள்ளை மேலே அதிகமாக நேசமாக இருக்கானா, என் மேலே நேசிக்கிறானா, ஆபிரகாம் என் வார்த்தையை கீழ்ப்படுகிறானா இல்லையா, ஆபிரகாம் என் வார்த்தை மேலே விசுவாசம் வச்சிருக்கானா இல்லையா என்பதை ஒரு டெஸ்ட் அடிக்க தான் அந்த சம்பவம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அவன் பாஸ் ஆகிட்டான். அதனால தான் சொன்னார், பூமியில் சகல ஜாதிகளுக்குள்ளும் உன் சந்ததி பூமியில் சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வாதமாக இருக்கும். உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வாதமாக இருக்கும். வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நினைச்சுவேன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இதே போல் ஒரு சின்ன சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பொண்ணு வேலைக்கு இன்டர்வியூக்காக போனாலும், அப்போ வெளியே இருந்த செக்யூரிட்டி ஏம்மா இன்னைக்கு கிடையாது நாளைக்கு நான் வாங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லையா இன்னைக்கு தான் என்னை வர சொன்னாங்க, நீங்கள் என்ன இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அந்த ஆஃபீஸ் இன்னைக்கு மூடப்பட்டு அவங்க இன்னொரு விஷயமா வெளியிடத்துக்கு போயிட்டாங்க, அந்த கம்பெனி ஓனர் இல்லை, இன்னொரு இடத்துக்கு அவசரமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படியா, சரி நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு கிளம்பும்போது, மேடம் கொஞ்சம் நின்றுங்க, என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் பணம் அனுப்ப வேண்டியது இருக்குது. ஏன் சொன்னால் எனக்கு படிக்க தெரியாது, ஆன்லைனில் பணம் அனுப்ப தெரியாது, அவள் எனக்கு உடனே $2000 அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணா, எனக்கு இந்த அறிவுலாம் எனக்கு இல்லைங்க, அதனால் நான் உங்களுக்கு கையில் $2000 தந்துடுறேன், நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஆன்லைனில் அனுப்பி வச்சுருவீங்களா அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு சரி நான் அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கையில் பணத்தை கொடுக்குறாரு. உடனே அவள் வாங்கி பார்த்துட்டு எண்ணி பார்க்குறா, $2500 இருக்குது. நீங்கள் $2000 தான் தந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் 2000 தான் தந்தேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணு சொன்னா, இல்லை இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா $500 வச்சுருக்கீங்க இந்தாங்க அப்படின்னு சொன்னால் $500 கொடுத்துட்டா. உடனே சரிம்மா என் ஒய்ஃபுக்கு அனுப்பின்னு சொல்லி நம்பரை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிளம்பி போகும்போது, ஏம்மா நான் ஒரு 10 பேனாவை ஒரு பையன்கிட்ட வாங்கினேன், அவன் சாப்பாட்டுக்கே வழியிலன்னு சொன்னான், $10 கொடுத்து நான் பண்ணேன், இந்த பேனா வாங்கினேன், இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சொன்னா, சரி நான் வாங்கிக்கிறேன், ஆனால் $10 தரமாட்டேன், $15 தருவேன். உடனே அவரை எதுக்குமா நீ $15 தர அப்படின்னு சொன்னோடனே, இல்லை உங்களுக்கு $5 லாபம் வரணும், எனக்கு $5 லாபம் வரணும், உங்ககிட்ட 15 வாங்கிட்டு நான் 20 விற்றுருவேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா கொஞ்சம் அவங்க டிகிரி கொஞ்சம் காமிங்களேன், எனக்கு படிப்பறிவு தெரியாது, எல்லாரும் டிகிரி படிச்சிருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் காமிங்கன்னு டிகிரிலாம் பார்த்துட்டான். சரிம்மா நீங்கள் போயிட்டு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆஃபீஸில் அந்த கம்பெனியில் வாட்ச்மேனாக இருக்க வேகமாக ஓடி வரான். சார் 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 நீங்கள் என்ன ஏன் ட்ரெஸ்ஸை யூனிஃபார்த்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா, என்ன வாட்ச்மேனை போய் செக்யூரிட்டியை போய் நீ சார் சாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இவன் செக்யூரிட்டி கிடையாது இந்த கம்பெனி ஓனரே வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஷாக் ஆகிட்டு. ஆனால் இந்த கம்பெனி ஓனர் சொன்னாரா, ஏம்மா ஆமாம் நான் உன்னை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிஃபார்மை போட்டேன், செக்யூரிட்டி யூனிஃபார்மை போட்டு நீ எப்படிப்பட்டவே என்பதை அறிந்துட்டு இந்த வேலைக்கு உன்னை ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன், நீ உண்மையிலே சூப்பர், உண்மையாக இருக்கியான்னு சொல்லி உன்னை செக் பண்ண, நீ உண்மையாக இருந்த, நல்ல குணம் உனக்கு இருக்கான்னு பார்த்தேன், நல்ல குணம் இருக்குது, உதவி பண்ணுற எண்ணம் இருக்கான்னு பார்த்தேன், உனக்கு உதவி பண்ணுற எண்ணம் இருக்குது, அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கான்னு பார்த்தேன், அதுவும் உன்கிட்ட இருக்குது, எல்லாத்துலேயும் நீ பாஸ், அதனால் நீ நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்க, உனக்கு 50,000 சேலரி.